இன்றைய செய்திகள். மின்வெட்டு விவகாரம். கருப்பு ஆடுகள் மீது கடும் நடவடிக்கை. அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் அதிரடி எச்சரிக்கை. தமிழகத்தில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள திடீர் மின்வெட்டு மற்றும் மின்தடை தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். அமைச்சரின் அதிரடி விளக்கம். மின்தடை ஏற்படும் இடங்களில் மின்சார வாரிய ஊழியர்களின் மெத்தன போக்கோ அல்லது தனிநபர்களின் துணிச்சலோ ஏதேனும் இருக்கிறதா? மின்தடை ஏற்படும் இடங்களில் மின்சார வாரிய ஊழியர்களின் மெத்தன போக்கோ அல்லது தனி நபர்களின் தூண்டுதலோ ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து அமைச்சர் கூறுகையில், மின்சார வாரியத்தில் 99% ஊழியர்கள் சிறப்பாகவும் நேர்மையாகவும் பணியாற்றுகின்றனர். ஆனால் எஞ்சியிருக்கும் 1% கருப்பு ஆடுகள் யாரேனும் திட்டமிட்டு செயல்படுகிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஏன் இந்த மின்தடை? மின்தடைக்கான காரணங்களை விளக்கமாக பட்டியலிட்டுள்ள அமைச்சர், கோடை காலத்தில் மின் நுகர்வு திடீரென அதிகரிப்பதாலும் அதிக வெப்பம் நிலவுவதாலும் இந்த சிக்கல்கள் ஏற்படுகின்றன. மேலும் நீண்ட கால பயன்பாட்டில் இருக்கும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் கேபிள்களால் தான் அடிக்கடி பழுது ஏற்படுகின்றன. இவற்றை ஒரே நாளில் மாற்றி அமைக்க முடியாது என்றாலும் தேவையான இடங்களில் புதிய கருவிகள் பொருத்தப்பட்டு பழுதுபார்க்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். ஊழியர் பற்றாக்குறை. மின்சார வாரியத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை இருப்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். சுமார் 1 லட்சம் பேர் பணியாற்ற வேண்டிய இடத்தில் தற்போது 70,000 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். இருப்பினும் இரவு பகல் பாராமல் மின்சார வாரிய அதிகாரிகள் களத்தில் இறங்கி பழுதுகளை சரி செய்யும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல். மின்சார வாரிய அலுவலகங்களுக்கு தொடர்பு கொண்டால் ஊழியர்கள் களப்பணியில் இருப்பதால் போனை எடுக்க முடியாமல் போகலாம். எனவே பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் மின்தடை புகார்களை பதிவு செய்ய 24 மணி நேரம் செயல்படும் பிரத்யேக கால் சென்டர் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் புகார் அளித்தால் உடனுக்குடன் டிக்கெட் உருவாக்கப்பட்டு சரி செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக சீரழிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு சில காலம் பிடிக்கலாம். ஆனால் உறுதியாக தமிழகத்தின் மின்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை அமைச்சர் அளித்துள்ளார். நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.